அண்ட் நீங்க எழுதும்போதே இந்த டைம் லைன் இல்லாம நார்மல் டைம்ல கூட யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல வர்றப்பவே எனக்கு அங்கதான் பீரியாடிக்கா. ஏன்னா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றது இனிமேல் நம்மளால அந்த மாதிரி யாரையாவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு நடிகன் ஆகிறதுக்கு அவங்க அவ்வளவு உழைச்சாங்க. யாரா ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு வரும். அப்ப நீங்க அப்படி இருக்கணும். இன்னைக்கு நான் நடிகன் ஆகணும்னு நினைச்சா நாளைக்கு நான் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறேன். ஆமா. அந்த மீடியம் பெருசா இருக்கு. அப்ப நான் வந்து யாரையும் எந்த குறையும் சொல்லல. அந்த அர்ப்பணிப்பை பத்தி தான் நான் பேசுறேன். ஒரு நடிகன் ஆகிறதுக்கு அவ்வளோ தியேட்டர்ல வீட்டை விட்டு ஓடி வந்து 10 வருஷம் சாப்பாடு இல்லாம நடிச்சு கூத்து நான் நடிக்கிறேன்னா அங்க கடைசி ரோல இருக்கிறவனுக்கு நான் பேசுறது கேட்கணும். அப்ப அந்த வாய்ப்புக்கான அந்த மரியாதையும் அந்த அர்ப்பணிப்பும் இனிமேல் அப்படி இருக்காது. அதை வேணா நான் டேரிங்கா சொல்றேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்புன்றது வந்து ஒரு சாதாரணம். ஓ நீ நடிக்கிறியா, நீ படம் எடுக்கிறியா, அன்னைக்கு படத்துல நடிக்கிறியா, ஒரு ஷாட்ல வந்துட்டியா, ஃப்ரேம்ல இருக்கா அப்படின்ற அது ஒரு பெரிய விஷயம். அந்த வாய்ப்புக்கான மரியாதையை வந்து அப்ப அந்த காலகட்டத்துல ஒருத்தன் இந்த மாதிரி இப்படி நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அப்ப அவர் எப்படி ஒரு சிறந்த நடிகர் அவரு. பெரிய ஆளுமையா இருக்காரு. தினமும் போய் 2 படம் 3 படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வியக்கத்தக்கதா இருக்கு. அதனால வந்து ஒரு சிறந்த இயக்குனருக்கும் ஒரு சிறந்த நடிகனுக்கும் ஒரு போட்டி அப்படின்றப்ப அது இன்னைக்கு வைக்கிறத விட அன்னைக்கு வச்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது உடனே வந்த முடிவு. அதுதான் ரொம்ப சரியான முடிவுன்னு நினைக்கிறேன்.